Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அடியே அடி ஸ்கேம் உன்னைத்தான். இந்த யூனிவர்ஸ் பொட்டிக் வந்துட்டு ஒரு ஸ்டால் நடத்துறாங்க. 63 பேரையும் நீங்க கூப்பிட்டு இது பண்ணதும் வந்த யாருக்குமே வந்துட்டு மைத்திலி வந்துட்டு மரியாதையே கொடுக்கல. மைத்திலி ஒரு பாயிண்ட் போக 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 63 பேரையும் வச்சு சமாளிக்க முடியல மேம். என்னால ஒரே நேரத்துல மேம் 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 அப்படியே கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம டென்ஷன் ஆயிட்டீங்க. டென்ஷன் ஆகல மேம். அப்புறம் ஏன் மைத்திலி எல்லாரும் இவ்ளோ குற்றச்சாட்டு உங்க மேல வைக்க? அதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எக்ஸ்போன்னு போய் அங்கே போய் காசு கொடுத்து எழுந்து நிற்கிறாங்க. காசு பணம் எல்லாம் நிறைய இன்ஃப்ளூயன்சர், அவங்களுக்கு ஃபாலோவர்ஸே அதிகமாக இருக்காங்க. எல்லாருமே மைத்திலி நீங்கள் பண்ணது தப்பு. அப்போ மொத்தமாக 63 கவுண்டர் வந்து ஒரு கவுண்டருக்கு 10,000 அப்படின்னா 5,40,000 வருதுடி. அப்போ இவ கொள்ளடிக்கிறாடி. 5,40,000 மைத்திலி அவங்க பர்த்டேக்காக தான் அந்த டேட்டே ஃபிக்ஸ் பண்ணினாங்க. அந்த எக்ஸ்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சொல்றேன், நீ பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு தான் மண்டபம் புக் பண்ணியான்னு கேட்கறாங்கல்ல. நீ லவர்ஸ் டே செலிப்ரேட் பண்றதுக்கு தான் என் மண்டபம் புக் பண்ணியா? இல்ல உங்க பொண்ணு நிறைய காசு அடிச்சிட்டாங்க அப்படிலாம் இல்லை. 63 பேரை ஏமாத்திட்டாங்க. ஆனால் எனக்கு இந்த கூட்டணிலாம் சேர்த்து பண்ணுறது எனக்கு பிடிக்காது. எது பண்ணாலும் நம்ம தனியாக பண்ணணும். ஏன்னா நஷ்டம் இருந்தாலும் லாபம் தான் நம்மளோட போயிடணும். அடுத்து இப்போ தேவையில்லாமல் அவங்கள சேர்க்க வச்சு இப்போ அவங்க எல்லாரும் என் பொண்ணு அசிங்கப்படுத்துறாங்க. ஏன் அசிங்கப்படுத்துறாங்க? யாரும் வந்து என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. நான் மௌன விரோதம். என்கிட்ட பேசாதீங்க. நீங்க ஒரு நாள் உங்களால் இங்கே வந்து போக முடியல. அப்போ 30 நாள் இதுக்கும் ஆடிட்டு இருந்தேன். எப்படி தெரியுது உங்களுக்கு என்ன பார்த்தா? இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, இவ்வளோ ஓடி இருக்கீங்க, இப்படி எல்லாரும் மொத்தமாக அகேன்ஸ்டா? அதாவது ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டா, அதாவது மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டா அப்படின்னு சொல்றாங்கல்ல. நேரா வீட்டுக்கு வந்து செருப்பால் அடிச்சு என் காசை குறின்னு சொல்லிருக்கலாம்ல. நான் ஸ்கேம் பண்ணேன்னு சொல்றாங்கல்ல. ஒரு நிமிஷம் இவளை வச்சு எல்லாம் யூஸ் பண்ணிக்கினாங்க. எல்லாம் வந்து 2 நாள் நல்லா என்ன சொல்றாங்கன்னா வந்து மைத்திலி தான் எல்லாரையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, இன்ஸ்டாகிராம்ல எந்த பக்கம் திரும்பினாலும் யூனிவர்ஸ் பொட்டிக் அப்படி பண்ணிட்டாங்க, யூனிவர்ஸ் பொட்டிக் இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிறைய கருத்துக்கள் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. என்னதான் நடந்தது அப்படின்னு யூனிவர்ஸ் பொட்டிக்கோட ஓனர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். என்னதாங்க நடந்தது? இந்த யூனிவர்ஸ் பொட்டிக் வந்துட்டு ஒரு ஸ்டால் நடத்துறாங்க. இந்த ஸ்டாலுக்கு பார்த்தா நிறைய ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரனர் உமன்ஸை கூப்பிட்டு நீங்க உங்களோட சேர்த்து மொத்தம் 63 பேர் அப்படின்னு சொல்றாங்க. 63 பேரையும் நீங்க கூப்பிட்டு இது பண்ணதும் வந்த யாருக்குமே வந்துட்டு மைத்திலி வந்துட்டு மரியாதையே கொடுக்கல. மைத்திலி ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, மரியாதையே கொடுக்கல. அவங்க வந்துட்டு எங்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் நடந்தது? மரியாதை கொடுக்கல அப்படின்னு நான் சொல்கிறாங்கல்ல மேம். இப்போ ஒரு லீடர்ஷிப்னா என்ன மேம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இது சினிமாவே எடுத்துக்கோங்க. ஒரு டேரக்டர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு கீழே வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் மேனேஜர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எல்லா ஆர்டிஸ்டும் கரெக்டாக வந்திருக்காங்களா? ஒருத்தர் வரலாம்னா அந்த சீனே எடுக்க முடியாது. அப்போது டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7 மணிக்கு ஷூட்னா 6 மணிக்கு நாங்கள் இருக்கணும். அப்படி ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் 1 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ இது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருமே சொல்லியிருக்காரு. ஒரு நாள் அப்படி தான் பீச்சில் வந்து மறுநாள் காலைல 6 மணிக்கு ஷூட்டு, நைட்டு 12 மணி அங்கேயே ஆனதால் வீட்டுக்கே போகாமல் கார்லேயே தூங்கியிருந்தாரு சொன்னார். ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு அவர் தூங்கிடுவார்னு அவருக்கே தெரியும். அதனால் அங்கேயே இருந்து காலையில் ஷூட் முடிச்சு தான் வீட்டுக்கு போனாங்களாம். அதே மாதிரி தான் மேம் இதில் என்னென்னா 63 பேருக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். இதில் மேக்ஸிமம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிஸ்னஸ்குள்ளேயே வந்திருக்காங்க. ஸோ புதுசாக அதாவது 2 மாதம் 10 நாள் இந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ்னால் என்னன்னே தெரியல. அப்போது இவங்களெல்லாம் நான் கூப்பிட்டு இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறேன், ஸ்மால் உமன் என்டர்பிரனர்ஸ்க்கு நான் ஒரு வாய்ப்பு தரப்போகிறேன். ஆனால் அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்தா அதோட வேல்யூ தெரியாது. அதனால் மினிமம் 4,000லேருந்து 12,000 வரைக்கும் கவுண்டர்ஸ் இருக்குது. 12,000 அப்படின்னும் போது இந்த உள்ள என்ட்ரி கொடுத்த உடனே இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கும். 4,000 அப்படின்றது கொஞ்சம் உள்ளார இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் காட்டணும். ப்ளஸ் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நான் வச்சிருக்கிற ப்ராடக்டோட ஒர்த்தே வந்து 3,000 தான் மேம், எங்களால் 2 நாளைக்கு 10,000லாம் பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு மூலையில் ஒரு டேபிள் ஒரு சேர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு தான் மேம் சொன்னாங்க. அண்ட் எங்கிட்ட ஸ்டால் கேட்டு வந்தவங்க கிட்டத்தட்ட 4,000 ப்ளஸ் என்கொயரி வந்தது மேம். 4,000க்கு மேலே. ஆமாம், அவ்வளோ இன்னமும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை எல்லாரும் உங்களை தேடி வந்தாங்களா? நீங்கள் எல்லாருமே கால் பண்ணாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆனால் அந்த மண்டபத்தில் மினிமம் ஒரு 20 ஸ்டால் தான் மேம் போட முடியும். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா 20 போட வேண்டிய இடத்துல 63 மாறுறது காரணம் என்னன்னா, குட்டி குட்டி ஸ்பேஸ் போதும் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் இது எல்லாருமே லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரோம், சேல்ஸ் பண்ண வரல. ஈவன் நானுமே சொன்னேன், இது நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ. நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் லெட்டர் கொடுத்ததே 100லேருந்து 200 பேர் தான் வருவாங்கன்னு போட்டிருந்தேன் மேம். ஆனால் வந்தது
அற்ற மக்கள் வந்தாங்க, கவுண்ட்லெஸ்ன்னு சொல்லலாம் மேம். ஓகே, நீங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன் சொன்னனால இந்த ஆமா. கொஸ்டின் கேக்குறேன். ஒரு இடத்துல ஒரு ஒரு 500 600 பேருக்கு மேல கூடுனாவே அந்த இடத்துல ஒரு பெர்மிஷன் வாங்கணும். ஆமா அந்த மேம். மாதிரி பெர்மிஷன் வாங்கியிருக்கேன் மேம். அதான் மேம் பர்மிஷன் வந்து 100ல இருந்து 200 பேர் வருவாங்கன்னு தான் நான் போய் பர்மிஷன் வாங்க போனேன். ஒரே நேரத்துல மேம் 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 அப்படியே கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம இந்த இடம் இந்த நாக்குல இன்க்ளூடிங் இந்த த்ரோட் எல்லாம் வலிக்குது மேம். டென்ஷன் ஆயிட்டீங்க. ஆமா, டென்ஷன் ஆகல மேம். ஒரு 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 மனுஷி எவ்வளவுதான் பேச முடியும்? 24 மணி நேரமும் பேசிட்டு இருக்க முடியுமா? 1 நேரம் பேசலாம், 2 மணி நேரம் பேசலாம். சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன் மேம். இதுக்கு மேல பதில் சொல்ல மேம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நான் அழுறேன் மேம், அழாத குறை இல்லை. இருந்தாலும் அவங்க அவ்வளோ டவுட்ஸ் கேட்டுட்டு அப்புறம் ஏன் மைத்திலி எல்லாரும் இவ்ளோ குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கணும்? அதுதான் மேம். ஏன்னா எல்லாரும் என்னன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய இன்ஃப்ளூயன்சர் அவங்களுக்கு ஃபாலோவர்ஸே அதிகமா இருக்காங்க. எல்லாருமே மைத்திலி நீங்க பண்ணது தப்பு, நீங்க இந்த மாதிரி மரியாதை கொடுக்காம நடத்திருக்க கூடாது அப்படிங்கிறது அதுக்கு நான் பதில் சொல்றேன் மேம். இப்போ February 14 and 15 எக்ஸ்போ நீங்க ஒரு ஸ்டால் புக் பண்ணிருக்கீங்க. எப்போ மேம் வருவீங்க மண்டபம் பார்க்க? பிஃபோராகவே வருவேன். அப்போ நான் February 12th அன்னைக்கு மார்னிங் 11 AM இருந்து ஈவினிங் 5 PM அங்கே தான் இருப்பேன். நாளைக்கு தான் ஸ்டால் போட போகிறாங்க. ஆனால் எனக்காக மண்டபத்துக்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிட்டேன். ஸ்டால் போடுறவங்க கிட்டேயும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 ஸ்டால் போட்டு காட்டுங்க. அதாவது 4000 ரேஞ்ச் எப்படி இருக்குது அண்ட் 12,000 ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு போட்டு காட்ட சொன்னேன். 4000 ரேஞ்ச் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. அதாவது 1க்கு 1ன்னு சொல்கிறாங்க, 2க்கு 2ன்றாங்க, சிலர் 10க்கு 10 சைஸ்ன்றாங்க. அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாலா? அப்படி இல்லை மேம், ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டால். இப்போ வந்து நான் மெஹந்தி மட்டும் தான்க்கா போடுவேன், அப்போ எனக்கு ஒரு டேபிள் சேர் மட்டும் போதும்னு சொல்கிறாங்க. சரி, அதை வந்து ஸ்டால் செட்டப்பாக போட்டால் தானே பிரச்சனை வராது. ஸோ இதுக்குள்ளே ஒரு ஸ்டால்னா ரூமாக போடுவாங்கல்ல மேம். இப்போ ரூமே இல்லைன்னா என்ன ஆகும்னா தள்ளி போடுவாங்க, சண்டை வரும். அதனால நம்ம ஸ்டால் மாதிரி போடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். அப்போ வெறும் மெஹந்தி போடுறவங்களுக்கு ஒரு டேபிள் சேரே போதுமே மேம், அங்கே எந்த ஒரு திங்ஸுமே இல்லையா. அதனால அவங்களுக்கு 4,000. இப்போ இதே வந்து கல்யாணி காட்டன் இந்த டவுட்டுமே எல்லாரும் அப்போ வந்து மைத்திலி காசு வாங்கியிருக்காங்க. ஏன் ஒவ்வொரு ஆளுக்கு 4000 ரூபாய், ஒவ்வொரு ஆளுக்கு 12,000 ரூபான்னு வாங்கியிருக்காங்க? அப்போ அதுலேயே அவங்க பார்ஷுவாலிட்டி பார்த்துருக்காங்க. பெரிய ஆளுங்களுக்கு வந்துட்டு நல்ல இடத்த, அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு நல்ல இடத்த கொடுத்துட்டாங்க, தேவையில்லாதவங்களுக்கு சின்ன இடம் இப்படிங்கிற ஒரு பேச்சு. இன்னொரு விஷயம் மேம், இதுல புக் பண்ணவங்க யாருமே எனக்கு தெரியாது மேம். அதாவது வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களா இவங்களா. ஏன்னா நான் என் வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ண போறேன் தான் யோசிப்பேனே தவிர உள்ள வந்தவங்களா யாருன்னு போய் நான் பார்க்கவே மாட்டேன் மேம். அந்த மேப்போட வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க சிரிச்சிருவீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சதுக்கு ஒரு வேலை இருக்குப்பா, இதான்ப்பா என்ட்ரி. நீங்க வந்த உடனே கவுண்டர் நம்பர் 1ல இருந்து 15 வரும். இந்த 15 கவுண்டர் உங்களுக்கு 10,000. இந்த சென்டர்ல தாங்க யூனிவர்ஸ் பொட்டிக் வரும். அப்படியே நீங்க வந்து இங்க ஒரு டைனிங் ஏரியா வரும். இந்த பக்கம் 10 கவுண்டர், இந்த பக்கம் 8 கவுண்டர். இதெல்லாம் 7,500, இதெல்லாம் 6,500. அப்படியே நீங்க உள்ள போனீங்கன்னா 4,000 கவுண்டர், கிட்டத்தட்ட 16 கவுண்டர் வரும். அப்படியே நீங்க அடுத்து உள்ள போனீங்கன்னா ஃபுட் கவுண்டர், அங்க ஒரு 10 கவுண்டர். இதான் மக்களே, அதுல இன்க்ளூடிங் ரேட்டையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மேம். இன்னைக்கு பேசுறவங்க நீங்க அனுப்பியிருக்கேன். அப்போ அன்னைக்கு அவங்க டோட்டல் பண்ணிருக்கலாம் இல்ல மேம். அப்போ மொத்தமா 63 கவுண்டர் வருது. ஒரு கவுண்டருக்கு 10,000 அப்படின்னா 5,40,000 வருதுடி. அப்ப இவ கொள்ளடிக்கிறாடி, 5,40,000. அதாவது அவங்க சொல்றாங்க மேம், இப்ப டோட்டல் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க அன்னைக்கு டோட்டல் பண்ணிருக்கலாம்ல. அதாவது அவங்கள பொறுத்தவரைக்கும் 5 லட்ச ரூபாய் நான் வாங்கினது தெரியும், ஆனா நான் செலவு பண்ணது கணக்கே இல்லை மேம். அதாவது ஜனவரி 19ஆம் தேதி நானும் அம்மாவும் போய் அந்த மண்டபத்தை புக் பண்ணோம். அன்னிலேருந்து இன்னி வகையில் ஓடிங்கிறேன் மேம் நான். அதாவது கார் இருக்குது, கார் ஓட்டுறதுக்கு தைரியம் இருக்குல்ல. மாமா ஊரில் விவசாயம் பண்ணதால அவரால் வர முடியல. டெய்லி ஆட்டோ மேம். ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய். நேராக நாஞ்சில நான் வீட்டுக்கு போவேன். அண்ணே சினிமாவில் தான் சாதிக்க முடியலண்ணே, ஒரு பெருசாக எக்ஸ்போ பண்ணுறேனே, என்னை நம்பி 63 பேர் வராங்கண்ணே. எனக்கு நான் மட்டும் பண்ணும்போது பண்ணியிருந்தா கூட எனக்கு இவ்வளோ பயம் வந்திருக்காதுண்ணே. இந்த 63 பேரை வச்சுட்டு எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. ஏன்னா கூட்டம் வரலன்னா என்னை பிடிச்சி இது பண்ணிடுவாங்களா. இருந்தாலும் நான் பிட்டை போட்டு வச்சுருக்கேன். சேல்ஸ் நம்பி வரவங்களுக்கு இடம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க மட்டும் வாங்க. 3,000 ஒரு ரொம்பலாம் எடுத்துகிட்டு வர வேணாம், கொஞ்சம் எடுத்துன்னு வந்து வைங்க. முதல்ல மக்கள் வரட்டும், எப்படி பண்ணால் மக்கள் வாங்குறாங்கன்னு ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதாவது என் பர்த்டே வருது இல்லை, அப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். அதாவது பர்த்டே இதுமே பர்த்டே சொல்லலாம். அதாவது மேம் பர்த்டே செலிப்ரேஷன் மீன்ஸ் நம்மளோட பிஸ்னஸை எக்ஸ்போவாக போட்டு இந்த பிஸ்னஸை செலிப்ரேட் பண்ணுறது தான் மேம் பர்த்டே செலிப்ரேஷன் சொன்னேன். மைத்லி அவங்க பர்த்டேக்காக தான் அந்த டேட்டே ஃபிக்ஸ் பண்ணினாங்க, அந்த எக்ஸ்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், அவங்க பர்த்டே செலிப்ரேஷனுக்கு தான் எல்லாருக்கிட்டே காசு வாங்கி இந்த விஷயத்தை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. அது உண்மை. அதாவது பர்த்டே என்ன அம்மா வந்து பர்த்டேக்கு உனக்கு என்னமா வேணும்னு கேட்டாங்க. அம்மா ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இல்லை அப்படி நினைக்கிறவங்க அவங்க ஒரு கேக்கு கூட வாங்கி வெட்டலையே மேம் என் பொண்ணுக்கு. அவங்க அப்படி நினைக்கிறவங்க அவ்வளோ 63 பேர் வந்தாங்கல்ல, என் பொண்ணுக்காக ஒரு கேக்கு வாங்கி வெட்டினாங்களா. சரி, உங்களுக்கு என்ன தோணுது? இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு என்னன்னா, நான் வந்து இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தனியாக தான் பண்ண சொன்னேன்.
தனியா பண்ண சொன்னீங்க. தனியாக தான் பண்ண ஏன் சொன்னேன். மைத்தில் நீங்க தனியா பண்ண? நான் என்ன பண்ணேன், நம்ம மண்டபம் போய் பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்தது. இந்த மாதிரி எக்ஸ்போ போட போறேன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ண உடனே எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுறாங்க. அக்கா, நானும் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து சின்னதாக கஷ்டப்படுறேன்க்கா. அவ்வளோ பெரிய மண்டபம், அந்த மண்டபம் வந்து லக்ஷ்மி பொட்டிக் ஆனந்தி அக்கா தான் அதை பிராண்ட் ஆக்குனாங்க. இப்போது சொல்கிறேன், அந்த அக்கா ஒரு இன்ஸ்பிரேஷன் நான் சொல்லுவேன். அவங்க என்ன வேணால் அவங்களுக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்கட்டும், அவங்கள பார்க்கும்போது எல்லா பெண்களுக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் எனக்குமே அவங்கள பார்க்கும்போது, அதாவது இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது மேம், சத்தியமாக தெரியாது. அவங்க ஒரு பவுன்சரோடு நடந்து வருவாங்க போல், அது கூட எனக்கு தெரியாது. என் தங்கச்சி என்ன சொன்னா, நீ என்ன பண்ண, நடந்து வா, 2 குட்டி பசங்க வந்து பவுன்சர் மாதிரி நடந்து வர வைக்க சொல்லி சொன்னாங்க. மாசா நடந்து வரணும் அதாவது தோணிடுச்சு. மாசா நடந்த உடனே லக்ஷ்மி பொட்டிக் தாக்கப்பட்டார், கிருத்திகா பொட்டிக் தாக்கப்பட்டார், நந்துசாய் பொட்டிக் தாக்கப்பட்டாருன்னாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு போய் அப்பதான் போய் பார்த்தேன். அப்பதான் எனக்கு தெரியும். அப்போ பார்க்கும்போது பரவாயில்லையே, ஒரு பொண்ணா இவ்வளோ தூரம் பண்றாங்க அப்படின்னா ரியலி ஹேட்ஸ் அப் கொடுக்கலாம். ஒரு பொண்ணு மேலே வளரும் போது இப்போ எனக்கே இவ்வளோ நெகட்டிவ்ஸ் கமெண்ட்ஸ் வருதுன்னா அவங்களுக்கு 2 மில்லியன் இருக்கும், அப்போ எவ்வளோ நெகட்டிவ்ஸ் வரும். ஸோ அதே பிஸ்னஸ் நான் பண்ணும்போது என்னால் உணர முடிஞ்சது. அதே எக்ஸ்போ நான் பண்ணும்போது என்னால் உணர முடிஞ்சது. அன்னைக்கு அவங்க பின்னாடி எக்ஸ்போ பண்ணும்போது ஹஸ்பண்ட்லேருந்து, ஃபேமிலியிலேருந்து, ஸ்டாஃப்லேருந்து எல்லோரும் இருக்காங்க. ஆனால் நான் எக்ஸ்போ பண்ணும்போது எங்கள் ஃபேமிலி எல்லாரும் வேறு ஒரு விஷயத்தில் கமிட்டடில் இருக்காங்க. இப்படி ஒரு எக்ஸ்போ பண்ண போகிறது வந்து அவங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. நேராக எங்கள் அம்மா பார்த்துருக்காங்க. அம்மா நீ சொல்லுமா, நான் தனியால் பண்ணும்போது இல்ல யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? மைத்திலிக்கு ஹெல்ப் சொல்லுமா, நீ சொல்லு. யாரும் ஹெல்ப் பண்ணலம்மா, நான் மட்டும் தான். இல்ல உங்க பொண்ணு நிறைய காசு அடிச்சிட்டாங்க, அப்படிலாம் இல்லை, 63 பேரை ஏமாத்திட்டாங்க அப்படிலாம் இல்லைம்மா. அப்படின்னு ஏன்னா சொல்றாங்களே, நான் ஏமாத்திட்டாங்களா? இல்லைம்மா, எங்கள் பொண்ணு வந்து நாங்கள் அப்படி வளர்க்கல. எங்கள் பொண்ணு வந்து அடுத்தவங்க காசு எடுத்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லைம்மா. ஏன்னா அவளோட சந்தோஷத்துக்காக தான் நான் கேட்டேன். எப்பவுமே கேட்க மாட்டேன். இந்த வாட்டி உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்டேன். அம்மா எனக்கு எதுவுமே வேணாம்மா, எனக்கு ஒரு மண்டபம் மட்டும் அமைச்சு கொடுமா. நான் பிடிச்சி கொடுத்தேன், நான் தான் பிடிச்சி கொடுத்தேன். ஆனால் எனக்கு இந்த கூட்டணிலாம் சேர்த்து பண்ணுறது எனக்கு பிடிக்காது. எது பண்ணாலும் நம்ம தனியாக பண்ணணும். ஏன்னா நஷ்டம் இருந்தாலும் லாபம் இருந்தாலும் நம்மளோட போயிடணும். அடுத்து இப்போ தேவையில்லாமல் அவங்கள சேர்க்க வச்சுதான் இப்போ அவங்க எல்லாரும் என் பொண்ணை அசிங்கப்படுத்துறாங்க. ஏன் அசிங்கப்படுத்துறாங்க? ஏமா அவள் ஏமாத்திட்டான்னு எல்லாம் போட்டுட்டே இருக்கிறாங்க. நான் அதுதான் தெரியும் என்ன ஏமாத்துறாங்க. எவ்வளவு நீங்க எவ்வளவு வாங்குனீங்க அதை மட்டும் சொல்லுங்க. இப்போ நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. மொத்தம் 63 ஸ்டால் மேம். சரி, அதில் 4K ஸ்டால் வந்து 14 கவுண்டர் வரும். 7500 ஸ்டால் வந்து 8 கவுண்டர் வரும். 6500 வந்து 8 வரும். அண்டு இந்த 10,000 12,000 பண்ணாங்களா, அது வந்து 15 கவுண்டர் வரும் மேம். இப்போ எனக்கு என்னென்னா இதை நானே டோட்டல் பண்ணல மேம். ஏன்னா நான் அதை விட கணக்கே பார்க்காத செலவு பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கிற நான் ப்ராஃபிட் எடுத்தேனா இல்லை லாஸ் ஆச்சா அதை தாண்டி என்னோட எனர்ஜி மேம் ஒவ்வொரு நாளும் இந்த 30 நாளா 13ஆம் தேதி நைட்டு நான் ஊருக்கு போயிருந்தேம்மா. 2 மணிக்கு கால் பண்ணேன். மயிலி எங்கம்மா இருக்கேன்னு. அம்மா மண்டபத்தில் தான்மா இருக்கேன், நான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேம்மா. அவங்கவுங்களுக்கு அவங்க நேம் போர்டு ஒட்டி அவங்கவுங்களுக்கு கொடுக்கணுமா. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு புரியலம்மா, இன்னும் சாப்பிட்லம்மா, தண்ணி கூட குடிக்கலாமா. நான் அங்கேருந்து அழுகுறேம்மா. எனக்கு அப்போ எனக்கு என்ன தெரியுமாச்சு, நாளைக்கு எக்ஸ்போ மேம். இன்னைக்கு வரைக்குள்ளுமே ஸ்டால் புக் பண்ண வரல மேம். அதாவது ஸ்டாலில் வந்து இன்னைக்கு ரேக் வேணும், ஹேங்கிங் ஸ்டாண்டு வேணும், ஹேங்கர் வேணும், டேபிள் வேணும் எல்லாம் கேட்டாங்கல்ல. அவங்க வந்தால் தானே மேம் வேலை செய்கிறவங்க அங்கே ரேக் அடிப்பாங்க. லெஃப்ட்டில் அடிக்கணுமா, ரைட்டில் அடிக்கணுமா, மேலே அடிக்கணுமா, வைக்கணும்னு. இவங்க வராதனால என்ன ஆயிடுச்சுன்னா, காலையில் அன்றைக்கி சனிக்கிழமை 3:30 மணி வரைக்கும் அங்கே இருந்துட்டு இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன், எந்தெந்த நேமை எங்கெங்கே ஓட்டுறீங்களோ ஒட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு 50 பேர் வேலை செய்கிறாங்க மேம். அவங்களும் தூங்காமல் வேலை செய்கிறாங்க. அதை கண் கூட பார்த்தது யாருன்னா வேதா ஜாய் பொட்டிக்கு மேம். அவங்களுமே இன்னைக்கு எனக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க. திடீர்னு எனக்கு ஒரு விஷயம் புரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, இவ்வளோ ஓடி இருக்கீங்க, எப்படி எல்லாரும் மொத்தமாக அகேன்ஸ்ட்? அதுக்கு தான் மேம் அன்னைக்கு நைட் என்ன ஆச்சுன்னா ஒரு 5:30 மணி இருக்கும். அங்கேருந்து வீட்டுக்கு ஆட்டோ புக் பண்ணி, அப்போ அம்மா கூட கிடையாது, தனியாக வந்துட்டு ஒரு ஆடியோ போட்டுறேன். நீங்கள்லாம் என்னம்மா, உங்களுக்குலாம் பிஸ்னஸ் பற்றி ஒன்றுமே தெரியல. நான்லாம் 10 வருஷமாக அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன், ஒரு வாய்ப்புக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நான் மட்டும் கொஞ்சம் கலராக அழகாக உங்கள மாதிரி இருந்தால் எனக்கு எப்போவே கொண்டாடி இருப்பாங்க. பட் நான் கருப்பாக இருக்கேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க மேம். 2 மாதம் கூட ஆகலை. நாளைக்கு கஸ்டமர் வரானா இன்றைக்கி நீங்கள் அழகழகாக டிஸ்பிளே பண்ணி அழகழகாக வச்சதானே நாளைக்கு மக்களுக்கு அது கண்குள்ளா காட்சியாக இருக்கும். நாளைக்கு 10 மணிக்கு வராங்க மேம் எக்ஸ்போக்கு. இன்றைக்கி வரல, நீங்கள் வரல. நாளைக்கு யாரும் வந்து என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. நான் மௌன விரோதம். என்கிட்ட பேசாதீங்க. நீங்க ஒரு நாள் உங்களால இங்க வந்து போக முடியல, அப்ப 30 நாள் இதுக்கும் ஆடிட்டு இருந்தேனே, எப்படி தெரியுது உங்களுக்கு என்ன பார்த்தா? இத கேட்ட உடனே இத வந்து கேட்டிங்களா நீங்க? இதெல்லாம் ஆடியோவா போட்டுட்டு இந்த குரூப் விட்டு நான் வெளியில வரேன் அப்படின்னு வெளில வந்துட்டேன் மேம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் 2 நாள் நான் என்ன பண்ணேன், காலையில எந்திரிக்கும் போது கண்ணு மூஞ்சிலாம் வீங்க போய் இந்த தொண்டையே போயிடுச்சு மேம். உடனே மைக் ஒன்று வாங்கிட்டு வர சொன்னேன் மேம்.
பேச முடியாது, எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ண மேம், வேற வழி இல்லையே. டக்குன்னு 23,000 மைக் யாருக்குமே கொடுக்கலையாமே நீங்க? அதான் மேம் 23,000 கொடுத்து JPL மைக்கு வந்து ஒரு மைக்கும் அந்த ஸ்பீக்கரும் வாங்கிட்டு வர சொன்னேன் மேம். உடனே அக்கா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. காலையில் 8 மணிக்கு ரெடி ஆகி பூஜை பண்ணுறேன் மேம். பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வெங்கி ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அவங்க தான் பிக்கல் ஊறுகாய் வச்சுருந்தாங்க. வராங்க, அக்கா எங்கக்கா எனக்கு ஸ்டாலே இல்லை அப்படின்னு கேட்டாங்க. ஃபுட் கவுண்டரில் அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் இருக்குது, ஆனால் அங்கே ஸ்டால் போடாமல் அந்த ஸ்டால் போடுறவங்க விட்டுட்டு இருக்காங்க. அப்போ நான் சொன்னேன், என்னம்மா நீங்கள் நேற்று வந்திருந்தா இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல, இதுக்கு தான்மா நான் சொன்னேன். வெள்ளிக்கிழமை நைட்டு எல்லாரும் டிஸ்ப்ளே பண்ணி ஆடியன்ஸுக்கு ஒரு வீடியோ கொடுக்கணும். என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்ன கேட்குறாங்க இந்த எக்ஸ்போவில் என்னெல்லாம் வருது அப்படின்னு. நீங்கள் எல்லாரும் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தா இந்த எக்ஸ்போவில் ஃபுட் கவுண்டரில் இந்த வேஃபில்ஸ் வருது, சிக்கன் பிக்கிள்ஸ் வருது, இது மாதிரி வருது, இது வருது, அது வருது, இது வருது, நம்ம ஒரு வீடியோ போட்டு நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை எடுத்துன்னு வந்தேன் மேம். ஃபியூச்சரில் நான் ஒரு நீங்க பேசுனீங்களா? ஆமாம், இதெல்லாம் பேசி அவங்க வராமல் போனதால் எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. 2வது February 12 சொல்கிறாங்க, நீங்கள் பீச்சில் போய் ஊர் சுற்றுனீங்க, கோயிலில் போய் ஊர் சுற்றுனீங்க, ஏன் போய் மண்டபத்தை பார்க்கல, ஏன் ஸ்டாலை பார்க்கலன்றாங்களே. 12 எல்லாரையும் அங்கே வர சொன்னேன் மேம். வந்துட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அக்ரிமெண்ட் பண்ணுங்க, இதுதான் ஸ்டாலோட சைஸ், இப்படி தான் இருக்கும் மண்டபம், இது நான் ஏசி தான், இதுதான் ஃபேன் அப்படின்னு கண் கூட காமிச்சு அக்ரிமெண்ட் சைன் போடுறதுக்காக சொல்லிட்டேன். ஒரு பக்கம் பேனர் ரெடி பண்ணதான் நான் அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். இருந்தாலும் அந்த குரூப்பில் அந்த இது மட்டும் அமைச்சிட்டு அப்போ சொன்னாங்க, அக்கா உங்க மேலே நம்பிக்கை இருக்குக்கா, ஐம் அக்ரின்னு சொல்லி 20 பேர் வரல. மிச்சம் 42 பேர் எப்படி தான் இருக்குன்னு பார்க்கறதுக்குனே வந்தவங்க எல்லாம் பார்த்துட்டாங்கல்ல. இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஐ எம் ரெடி டு ரீஃபண்ட் யுவர் மணி. நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலனா ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிடுங்க. ஏன்னா இப்போ தான் ஸ்டால் போடவே ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வாங்கிட்டு போயிட்டுனா ஸ்டால் போகிறத நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஒரு ஸ்டால் போட்டால் ஒரு ஸ்டாலுக்கு 2000 சொல்கிறாங்க மேம் ஒரு நாளைக்கு. அப்போ 2 நாளைக்கு 4000 ரூபாய். அதுக்குள்ளே ஒரு ஃப்ளக் பாயிண்ட்டு, ஸ்பெஷல் லைட்டு, ஒரு மேட்டு, ஒரு டஸ்ட்பின், ஒரு டேபிள், ஒரு சேர், இவ்வளவு செலவுகள் ஆயிருக்கு. ஆமாம், இதெல்லாம் இப்போ வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ இவங்க கேன்சல் சொல்லி காசு வாங்கிட்டா 63 ஸ்டால் போட வேண்டிய இடத்துல 60 போட்டுக்கலாம், இல்லைனா 50 போட்டுக்கலாம். அப்போ நான் இங்கே சொல்கிறேன், நீங்கள் ரெடின்னா ஸ்டால் போட ஆரம்பிச்சிடும். இந்த மண்டபம் ஃப்ரீ, எலக்ட்ரிசிட்டி பில் ஃப்ரீ, கிளீனிங் ஃப்ரீ, இவ்வளோ நாளாக உங்களுக்காக ப்ரமோஷன் பண்ணது ஃப்ரீ. இந்த ஸ்டாலுக்கான அமௌண்ட் மட்டும் தான் நான் வாங்குறேன். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் ஓகேனா ஸ்டால் போடுவேன். ஆனால் ஸ்டால் போடுறதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ரீஃபண்டு கிடையாது, இதுக்கு அக்ரிமெண்ட்டில் சைன் போடுங்க அப்படின்னு சொல்லி தான் மேம் வர வச்சேன். இருக்கிற ப்ரெஷரில் அந்த அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு போகல மேம். அப்போ கேட்டாங்க, மேம் அக்ரிமெண்ட் எங்கே மேம் சைன் போகிறதுக்கு? அங்கே நான் ஒரே வார்த்தை சொன்னேன், டேய் நான் சும்மா சொன்னேன்டா, நீங்கள் எல்லாரும் என் அக்கா தங்கச்சி மாதிரிடா, நீங்களே எனக்கு அகேன்ஸ்டாக வர போகிறீங்களா? எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே. அந்த டைரி ஒன்று வச்சுருந்தேன் மேம், நேம்லாம் போட்டு, வேணா இதில் சைன் போடுங்கன்னு. அதில் ஒரு 2 பேர் சைன் போட்டாங்க. அதுக்கே வந்து எதுக்கு இதெல்லாம், நம்பிக்கை தானே வாழ்க்கைன்னு சொல்லி அடுத்த வேலை இருக்கு மேம் பேனர் போடுறதுக்கு, அதனால நான் விட்டுட்டேன். அப்போ வேணான்றவங்க அன்னைக்கு ஒரே ஆளா இத்தனை ஹெல்ப்புக்கு அந்த ஸ்டால்ல இருந்த 63 பேர்ல யாரு கூட வரல? அதான் மேம். இப்போ இதுல ரத்னா அப்படின்றவங்க சொல்றாங்க, ஒரு யார் அந்த ரத்னா? ரத்னான்றவங்க ஸ்டால் போட்டவங்க மேம். அவங்களோட ஃபேமிலி என்ன, பேக்ரவுண்ட் என்ன எதுவுமே தெரியாது. ஸ்டால் புக் பண்ணாங்க மேம். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரே நிமிஷம், அவங்க எங்கெங்கயோ இருக்காங்கம்மா, அங்கிருந்து எங்க வீட்டுக்கு யாராவது சென்னையில ஒரு வீட்டுல சேர்ப்பாங்களா? 63 பேர்ல வர வச்சு எல்லாரும் எங்க வீட்டுக்கு வர காஃபி கொடுத்து சாப்பாடு கொடுத்து இங்க தங்க வச்சு, உங்க வீட்லயே தங்க வச்சு. அதாவது என்னன்னா, இப்போ என் வீடு எங்க இருக்கு, என் அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியுதுல்ல. எங்க வீட்டு தெருவுல ஒரு அம்மன் கோவில் இருக்கு, அங்க வந்து எல்லாம் ஒரு குரூப்பா போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. எல்லாமே இந்த ஒரு மாசமா அவங்க வேலைக்காக வந்து சுத்தின்னு எல்லாம் பண்ணாங்க. இந்த பொட்டிக் இந்த இது ஸ்டால் வச்சு தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆமா, ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே முதல்ல என்ன ஒரு நம்பல. நிமிஷம் இருமா, இவளை வச்சு எல்லாம் யூஸ் பண்ணிக்கினாங்க எல்லாம் வந்து 2 நாள் நல்லா என்ன சொல்றாங்கன்னா வந்து மைத்திலி தான் எல்லாரையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்களேம்மா. மேம் 10 வருஷமா நான் வந்து உழைச்சி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இந்த எக்ஸ்போ மூலியமா மேம் நான் ஃபேமஸ் ஆவறேன். சரி, ஒரு நிமிஷம். அவங்க முதல்ல எனக்கு யாருன்னு தெரியாது. இவ என்ன எல்லாருக்கும் போய் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கா. எங்க பொட்டிக்கு நான் ஓட்டிங் எடுக்குதுமா, யாருமே கிடையாது. எனக்கு எல்லாம் அந்த படம் என்னென்ன தகவல் என்னன்னா, மைத்திலி பொட்டிக்ல மட்டும் மைக்க வச்சு பேசி எல்லாருமே வந்துட்டாங்க. அது நான் சொல்றேன். ஏன்னா நான் இதெல்லாம் நாங்க வீடியோஸ்ல பார்த்தோம். இல்லம்மா, நான் அதை சொல்றேம்மா. அன்னைக்கு ஓட்டிங் எடுக்குது. இவங்க எல்லா பொட்டிகள் போய் போட்டோ எடுத்து அவ பேஜில் போட்டு கிடக்குறாம்மா. நான் போய் சொல்றேன், என்ன மைதிலி இவ்வளோ செலவு பண்ணி நம்ம வச்சோம், ஒரு சேல் கூட வியாபாரம் ஆக மாட்டேதுன்னா, அம்மா நம்மளது சேல்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஊரு விட்டு வந்துக்கிறாங்க 400 கிலோமீட்டர்ல, அவங்க சந்தோஷமா போட்டோம்மா. அவங்களுக்குலாம் சேல்ஸ் ஆச்சு. அதுக்கு நீங்க செக் பண்ணா டிரான்சாக்ஷன் செக் பண்ணுங்க. சாட்டர்டே சண்டே நடந்தது. அன்னைக்கு சனிக்கிழமை 14ஆம் தேதி என்ன இவ்வளோ செலவு பண்ணி வச்சுட்டு நம்ம ஓட்டிங் அதுன்னு போய் அந்த மேடம் மேலே நான் பாருன்னு உட்காந்துக்கிறேன். ஒரு அம்மா வந்து எனக்கு கை கொடுத்தாங்க. என்னம்மா நீங்கள் யார்? மேடத்தோட அம்மாவான்னாங்க. ஆமாம்மான்னு. மேடம் இல்லை, நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டோம், நல்ல இன்றைக்கி சேல்ஸ் ஆச்சு, நான் இப்போ தான் கோவிலுக்கு போயிட்டு வரேம்மா அப்படின்னு 14ஆம் தேதி என்கிட்ட சொன்னாங்க.
சரி பரவாயில்ல, அவங்க சந்தோஷமாக சொல்கிறாங்களா, எனக்கு அது போதும். இவ்வளோ தூரம் வந்து நஷ்டப்பட்டு போகக்கூடாது இல்லை, அவங்க சந்தோஷமாக போனால் முக்கியம். அப்புறம் இன்னொரு விஷயம், எங்கள் ஹாஸ்டலுக்கு தண்ணி போடுற பையன் தான், நான் முன்னாடியாகவே சொல்லிட்டேன். 14, 15 ஒரு நாளைக்கு 20 கேன் தண்ணி போட்டிருப்பா, ஜனங்க வராங்க, தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு. அவன் வந்து மார்னிங் காலையிலே தண்ணி கேன் போட்டான். 2 கேன் வச்சு தண்ணி கேன் போட்டு மூட்டு போயிட்டான். மறுநாள் ஒரு 15 கேன் தண்ணி எடுத்து நான் சொன்னேன். திருப்பி 5 கேன் தண்ணி எடுத்து நான் சொன்னேன். அது எல்லாம் போய் மீந்து மறுநாள் மண்டே காலையில் போயிட்டு மண்டபத்தில் போய் அந்த தண்ணிக்கெல்லாம் தூக்கின்னு வந்தான். தண்ணியே கொடுக்கலன்னு சொல்றாங்களாம்மா, அது ரொம்ப எனக்கு கஷ்டமா இன்னொன்னு இருக்கு. மேம், அம்மா இல்ல, வந்து நிறைய ஹாஸ்டல் குற்றச்சாட்டுகள். வச்சிருக்கிறதுனால மைத்லி இது பண்ணல, மைத்லி அதை பண்ணல, மைத்லி காசு அடிச்சிட்டாங்க, மைத்லி வந்துட்டு அதை பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. என்ன தெரியுமா என்ன நீங்க? என்ன அம்மா. ஒரு கேர்ள், ஒரு லேடிஸா இருந்து ஒரு விஷயம் மேம், பண்றீங்க. இங்க என்ன அவங்க பிரச்சனை? காசை வாங்கி என் பொண்ணு சாப்பிடணும் எங்களுக்கு வேண்டாம்மா. இன்னைக்கு நான் இவங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன இல்ல தெரியுமா? எல்லாருமே ஒரு ஸ்டால்ல கேள்வி கேட்டேன் நான் அவங்கள. அதாவது இப்போ லைக்கா அப்படின்னு சொல்லி ஒரு நேம ஒட்டிட்டேன். இல்லம்மா, ஒட்டினதுக்கு ஒரே அப்புறம் நிமிஷமா, அவ மரியாதை இல்லம்மா, வீட்டுல கூட அவ பேச்சு அப்படிதாம்மா பேசுவா. எல்லாரும் அது வந்துட்டு கோவப்படுற மாதிரி தான் ஸ்டால்ல தெரியும். எங்களுக்கு இடம் கொடுக்கல, ஸ்டால்ல எங்காவது சேல்ஸ் ஆகல, ஸ்டால் வந்துட்டு பணம் அந்த மாதிரியான விஷயத்தோட அம்மா, அவங்க மரியாதை. எங்களுக்கு மரியாதை கிடைக்கல, இருமா, அதுதான் அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் கிடைக்கல அதுக்கு அப்படிங்கறத ஒரே சொல்றேன். ஒரு பதில் மேம். நாளைக்கு எக்ஸ்போனா இன்னைக்கு ஒர்க்ல வரல அப்படின்னும் போது ஆஸ் ஒரு லீடர்ஷிப்பா நீங்க சொல்ல மாட்டீங்களா? 1 மணிக்கு வராங்கம்மா ஒரு மேடம் டைரக்டர் வந்து. சொல்லுவாரா மாட்டாங்களா மேம்? என்னது இது, அந்த ஆர்டிஸ்ட் வரலையே என்ன பண்றேன்னு ஒரு அந்த கோவத்துல பேட் வேர்ட்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நான் அப்படி யூஸ் பண்ணல. லைக்கான் ஒட்டினதுக்கு அப்புறம் நேம் போர்டு ஏன் உங்க ஸ்டால் எல்லாமே இங்க வந்து போட்டீங்க? இப்போ இதுக்கு ஒட்டினது வசந்தான்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து என்ன கேக்குறாங்க, என்னம்மா நீங்க பண்றீங்க? இல்லம்மா, மாத்தி மாத்தி இப்படி அவங்களுக்குள்ள பேசுவோம் மேம் நானு. வச்சிருந்தாங்கம்மா. ஏன் சவுண்ட் அதிகமா பேசுற, கொற அன்னைக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுத்தா போதும்னு சொன்னவங்க இன்னைக்கு நான் கேட்கும் போது அவங்களுக்கு கோவம் வருது. அந்த இடத்துல அன்பா சொல்லிட்டேன் மேம், அன்பா சொல்லி நேம் ஓட்டிட்டேன்ல, படிக்க தெரியல, லைக்கானும் காமிச்சிட்டல, அப்புறம் எப்படி மேம் வசந்தான்னு ஒட்டின ஸ்டால்ல போய் அவங்க ஸ்டால் போடலாம்? அப்போ வசந்தாமா வந்து என்ன கேட்பாங்கல்ல, என் இப்போ ஸ்டால் இவ்வளவு பிரச்சனைகள் இதுல நடந்திருக்கு. ரொம்ப ப்ரெஷர் மேம். இத்தனைக்கும் சனிக்கிழமை முழுக்க என்னோட ஸ்டால் நிஜமா சொல்றேன் ஈதமா மூட்டிட்டு இருந்தது. உண்மையா ஏன்னா, சாப்பிடலாமா அவ அன்னைக்கு? வந்தவங்க எல்லாரையும் வாங்கன்னு என் ஸ்டால் கூட்டு போவோம். இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு இதுக்கும் அதுக்கும் நடந்து 2 தொடைக்கும் சென்டர்லயே புண்ணே வந்துருச்சு மேம். எனக்கு நைட்டு தேங்காய் எண்ணெய் வச்சு தேய்ச்சி தூங்கினேன் மேம். நான் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா எனக்கு மேக்கப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மேக்கப் போடுறவங்கள அனுப்பிட்டேன் மேம். ஏன்னா அவங்க இந்த ஊர்ல இருந்து வந்தாங்க, அன்னைக்கு காரைக்குடியில இருந்து இருமா. வந்தாங்க. இருமா சொல்லி ஒரே முடிச்சிடுறேன். நிமிஷம் கேளு. இருமா சொல்லிடுறேன். மறந்துருவாங்க, இருங்க சொல்லுங்க. அன்னைக்கு நான் அவளுக்கு குழந்தையில ஒரு சாப்பாடு ஊட்டிருக்கேன். இப்போ அவளுக்கு 30 வயசு. இது வரைக்கும் நான் சாப்பாடு ஓடுனது கூட கிடையாது. 2 நாளா அவ தண்ணி குடிக்காம சாப்பிடாம அவங்களுக்காக ஓடி பார்த்துட்டு இருக்கா. ஐயோ சாப்பிடலையே, பசிக்குதுமா சொல்லிட்டு போயினே இருக்கிறா. Attica, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.